மக்களின் முன் சமூக போராளி, சட்டத்தின் முன் குற்றவாளி. குருவாக கராத்தே செல்வின், தோழனாக வெங்கடேச பண்ணையார். சசிகலாவின் ஆதரவாளரை ரூட்டெடுத்த சம்பவம். தமிழகத்தில் உருவான கையெறி குண்டு கலாச்சாரம். பனங்காட்டுப்படை கட்சியின் நாயகன் ஹெலிகாப்டரில் வலம் வரும் நிழலுலக தாதா. தென் தமிழகத்தின் கிங் மேக்கர் யார் இந்த ராக்கெட் ராஜா? விரிவாக அலசுகிறது கிரைம் ஸ்டோரி ஜர்னலிஸ்ட் தொடர். Taste the Daily. 777 in Tasty Treat. ஹெல்தியான சமையலுக்கு நல்லெண்ணெய். ஒரிஜினல் டேஸ்டிக்கு 777 செக்கு நல்லெண்ணெய். நல்லது உணவுக்கும் உடலுக்கும். 777. சார் வணக்கம். வணக்கம் முத்து. கிரைம் ஸ்டோரியோட அடுத்த பக்கம் பரட்டி பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு நபர், தென் தமிழகத்தை ஆட்டி படைச்ச ரொம்ப முக்கியமான ஒரு ஆள், இன்னும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ராக்கெட் ராஜா பற்றி பேசுகிறாங்க. அவர் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். சமூகத்துக்காக களத்தில் இறங்கி இன்றைக்கி வந்து ஒரு சமூக போராளியாக அந்த மக்களால் பார்க்கப்படுறாரு. போலீஸாரால் மிகப்பெரிய சமூக ரீதியாக குற்றவாளியாக பார்க்கப்படுறாரு. என்ன அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ்னால் அவருடைய வழக்குகள் எல்லாமே தள்ளுபடி ஆகிட்டே வருது. நிறைய கொலை வழக்குகளில் அவர் பேர் வந்து காவல் ரெக்கார்டில் இருக்குது. ஆனால் கோர்ட்டுன்னு போகும்போது அந்த வழக்குகள்லாம் முடிஞ்சிட்டே வருது. பல வழக்குகள். அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் திசையினுடைய பக்கத்தில் ஒரு கிராமம். 12 பேர் குடும்பத்தில். இவர் தான் 12வது பையன். கடைக்குட்டி. அதனால் வீட்டில் வந்து செல்லம் அதிகம். 9வது வரைக்கும் தான் பள்ளி படிப்பு. இவர் குடும்பத்தில் இவருடைய அண்ணன் பேர் வந்து பால கணேஷ். இவர் பேரும் வந்து குடும்பத்தில் எல்லாமே பாலன் தான் வரும். இவர் பேரை வந்து பால விவேகானந்தன். நிக்நேம் வந்து ராஜா. ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் வீட்டில் ரெய்டு போகும்போது ராக்கெட் லாஞ்சரும் AK-47 ஏகப்பட்ட புல்லட்ஸும் கிடைக்க போயிட்டு ராக்கெட் ராஜான்ற பேர் ஒட்டிக்கிச்சு. இது பேர் காரணம். கராத்தே செல்வின் நாடார் சொல்லிட்டு நாடார் சமூகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆளாகவும், நெல்லை தூத்துக்குடியில் ஒரு கபடி பிளேயராகவும், ஒரு உடற்பயிற்சியில் ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞரில் இருக்கக்கூடிய அளவுக்கு பேச்சாற்றல் உள்ள நாடார் மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளாக இருந்தவர் செல்வின் நாடார். பவர்ஃபுல்லான ஆள். அவர் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வம்பு வழக்கெலாம் வரும் இல்லையா? அப்போ வந்து இவருடைய நம்ம ராக்கெட் ராஜாவோட அண்ணன் பாலகணேஷ் தான் அவருக்கு அட்வொகேட். செல்வி நாடார்னா ஒரு பெரிய ஜாம்பவான்னு சொல்லி பார்க்கக்கூடிய காலகட்டம். அப்போது அண்ணங்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது இல்லாமல் அவருக்கு கிடைக்கிற அதே மரியாதை, அதே புகழ், அந்த அளவுக்கு நம்மளை எல்லாம் ஒரே மதிக்கணுன்ற எண்ணம் வந்திருக்கலாம். அதனால் இவர் வந்து இவரை தேடி போய் பார்க்க ஆரம்பித்தார் சின்ன வயசுலேயே. ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகாமல், ஸ்கூலில் சின்ன சின்ன பம்பு வழக்கில் சின்ன வயசுலேயே போலீஸ் ரெக்கார்டில் சண்டே கேஸில் வர அளவுக்கு அப்படியே போக இவருக்கு ரொம்ப பிடிப்பு ஆகிப்போச்சு. யார்? செல்வி நாடார் மேலே. இந்த காலகட்டத்தில் தான் வந்து செல்வி நாடார் வந்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாரு. ஓகே, எப்படி கொலை செய்யப்படுறாரு? பாளையங்கோட்டை ஜெயில் வாசலில் வச்சு வெடிகுண்டு வீசி, புகை மண்டலம் வந்ததும் யார் செஞ்சான்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக, மறைஞ்சிடும் இல்லையா, வெடிகுண்டு வீசி கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாத சூழ்நிலையில் கடப்பாறையில் மார்பை குத்தி பொளந்து 2ஆக பிரித்து போட்டு, அதாவது அந்த மாதிரி ஒரு கொலை வந்து பார்க்க முடியாது அப்படின்ற அளவுக்கு பண்ணிவிட்டு ஒரு குரூப். அதுவும் அந்த டைமில் தான் முதல் தடவையாக இந்த குண்டு வீசப்பட்டதுலாம். ஆமாம், குண்டு வீசி கொடூரமாக அந்த மாதிரி கடப்பாறை வெட்டி கொண்டது. அதான் அது கட்டதுரன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அவர் ஒரு தாதா, அவர் டீம் தான் அதை பண்ணுது. அப்போ இவருக்கு வந்து மனசளவில் ராக்கெட் ராஜா வந்து தன்னை அவர் குருவாக ஏற்றுக்கிட்டவர் செல்வி நாடார். அவருடைய கொலையை வந்து இந்த மாதிரி பார்த்ததும் எப்படி கராத்தே செல்வி நாடார் கொலை செய்யப்பட்டாரோ அதே மாதிரியே அவரை செஞ்சவங்கள பழித்திருக்கணும் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக காத்துட்ருக்காங்க பதிலுக்கு பதில் பண்ணுறதுக்காக. கிட்டத்தட்ட போகிற இடம் வர இடம்லாம் வாட்ச் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி ஒரு இடமும் வாட்ச் பண்ணுறாங்க. அதில் வந்து நம்ம வந்து ரொம்ப பெருமைப்படுத்துகிற விஷயம் இல்லை. இவர் வந்து ராக்கெட் ராஜா வந்து கொஞ்சம் பிரில்லியண்ட்டு. எப்படி பிரில்லியண்ட்டுன்னா, ஒரு சம்பவத்துக்காக பல ஆண்டுகள் காத்திருக்கிறது, ஸ்கெட்சு போடுறது, அதில் வந்து பெரிய எக்ஸ்பர்ட். அதில் தான் வந்துட்டு இவர் மாட்டிக்கிறாரு. இவர் வந்து எப்படியோ நம்மளை முடிச்சிடுவான்ற பயத்தில் கட்டதுரை வந்து
அப்போ சென்னைக்கு வந்து சசிகலா ஜெயலலிதா அம்மா இருந்தாங்களே, அவங்கள்ட்ட தோழி சசிகலா, அந்த அம்மாவை பார்த்து அரசியலில் வந்து நுழைஞ்சிட்றேன், இந்த ரவுடிசம் வாழ்க்கை வேணாம், எனக்கு அரசியலில் நுழைஞ்சிட்றேன், எனக்கு ஒரு தொகுதி எம்எல்ஏ சீட்டு கொடுங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வர்றதா ஒரு தகவலை கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு வரார். அவங்கள சந்திச்சாரா சந்திக்கலையான்றது வேற, அப்படி தான் சொல்லிட்டு வரார். வந்துட்டு சென்னையில் வந்து கெஸ்ட் ஹவுஸில் தங்கிட்டு இருந்திருக்கும்போது அதுக்கு தான் காத்துட்டு, எப்பவுமே கட்டதுறை கூட ஒரு 50 பேர் இருப்பாங்க. கட்டதுறை எப்போ தனியாக வராரு, எப்போ தனியாக போகிறார், அதை பார்த்துட்டே வந்துட்டு இப்போ மாதிரி இந்த மொபைல்லாம் 2001 காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இல்லை. அப்போது டெலிஃபோன் பூத்தில் வந்துட்டு நின்றுட்டு ஊரில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கோ ஃபோன் பண்ணுறத வந்து நிற்கிறார். டெலிஃபோன் பூத்தை அட்டாக் பண்ணி பாம் கையெறி கொண்டு எப்படி வந்து செல்வி நாடார் நடந்ததோ அதே மாதிரி அடித்து ஆள் ஒரு வழியானதோ புகை மூட்டமானதோ அதே மாதிரி கடப்பாறையில் குத்தி அதே மாதிரி முடியுது, இறந்துடுறாப்புல. அந்த கேஸில் வந்துட்டு A1 ராக்கெட் ராஜாவும் கோழி அவர்களும் சேர்க்குறாங்க. ஆனால் அந்த கேஸில் வந்து விடுவிக்கப்படுறாரு கோர்ட்டு மூலமாக. இந்த மாதிரி பல வழக்குகள். அப்போ சென்னையில் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கோ அந்த பிஸ்னஸ் மேனில் தூக்கி வச்சுட்டு பேரம் பேசுகிறதுக்கோ ஒரு பெரிய நெட்வொர்க்கே இல்லை. அந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் இந்த போலீஸ்காரங்களுடைய செயல்பாடுனால அதிகமான ரவுடிகள் வந்து கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ராக்கெட் ராஜா வந்துட்டு வெங்கடேச பண்ணையாருக்கு. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஏன்னா வெங்கடேச பண்ணையாருடைய குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர் தான் செல்வி நாடார். செல்வி நாடாரை அவர் வந்து குருவை ஏற்றுக்கிறாரு. அப்போ செல்வி நாடார் இல்லை, இவருக்கு ஒரு ஆள் பலம் வேணும். வெங்கடேச பண்ணையாரை அங்கேருந்து சென்னைக்கு கூட்டு வர்ற மெயின் நோக்கம் என்னென்னா, வெங்கடேச பண்ணையார் வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுல பெரிய எக்ஸ்பர்ட். அப்போ வந்து சினிமா உலகத்தில் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் வீரமணி பற்றி நம்ம பேசணும் இல்லையா, அதே மாதிரி தான். ஆமாம், அயோத்திக்கு வீரமணி பற்றி பேசணும் இல்லையா, அதே மாதிரி தான். குறிப்பிட்ட காலத்தில் கால் ஷீட் கொடுக்காமல் இருக்கிறது, படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல மெத்தனம் காட்டுறது, அப்புறம் பணத்தை வாங்கிட்டு நடிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் வருது இல்லையா. அதெல்லாம் வந்து கவுன்சில், ப்ரொடியூசர் கவுன்சில் அது இதுன்னு போயிட்டு காலங்காலமாக இழுக்கும். அதை வந்து ஒரே சீட்டில் உட்காந்து பேசி முடிக்கணும்னா ஒரு தகுதியான ஆள் வேணும். அப்போ யார் அப்படின்னும் போது வெங்கடேச பண்ணையார் வந்து உட்காந்து பேசினா முடிஞ்சிடும். அப்போ வெங்கடேச பண்ணையார் கூட யார் இருக்காங்கன்னா ராக்கெட் ராஜா. ஏற்கனவே ராக்கெட் ராஜா பேர் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. அப்போ வெங்கடேச பண்ணையார், ராக்கெட் ராஜா இந்த டீம் தான் சென்னைக்குள்ளே வருது, வந்து அந்த பஞ்சாயத்து. ஆக வெங்கடேச பண்ணையார் வந்துட்டு கொண்டு வந்து உனக்கு இவ்வளோ தூரம் ஆற்றல் இருக்குது, திறமை இருக்குது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு இருக்குது, நீ சென்னைக்குள்ளே வா, நான் கூட இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு வெங்கடேச பண்ணையார் களத்தில் இறக்கி விடுற அளவுக்கு ஒர்க் பண்ண ஒரு ஆள் வந்து ராக்கெட் ராஜா. கடைசியில் வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ராக்கெட் ராஜா பண்ண முதல் சம்பவங்கிறது முதல் சம்பவம்னு சொல்ல முடியாது. உங்கள் ஊர் பக்கம்தான் அந்த எப்போதும் என்றான் பாலம். அந்த பாலத்துக்கிட்ட வரும்பொழுது பிளான் அந்த பசுதி பாண்டியனை முடிக்கணும், குடும்பத்தோடு முடிக்கணும் அப்படின்னு காத்து வந்துட்டு தான் எப்போதும் என்றான் பாலத்துக்கிட்ட ட்ரை பண்ணும்போது இதே மாதிரி தான் கையெறி குண்டை வந்து முதல்ல தமிழ்நாட்டில் அறிமுகம் பண்ண குரூப்பே வந்து இவருடைய குரூப் தான் சொல்லலாம். பசுதி பாண்டியன், அப்புறம் இவர் நம்ம ராக்கெட் ராஜா, 2 பேர் தான் சொல்லலாம். அடிக்கும்போது அதில் ஜெசிந்தா பண்ணி நடந்துடுறாங்க ஸ்பாட்லேயே. அடித்து புகை மூட்டமானதை வெட்டி சிதைச்சிட்றாங்க. அதில் வந்து பசுதி பாண்டியன் தப்பிச்சிட்றாரு. தப்பித்த பிறகு 8 வருஷம் காத்திருந்து பசுபதி பாண்டியனையும் அதே மாதிரி பண்ணி முடிக்கிறாங்க. இதில் என்ன பெரிய ஒரு வியப்புன்னா, இந்த 2 கேஸ்லேருந்து அவர் வெளியே வந்துட்டார். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, கொடியங்குளம் குமார்னு சொல்லிட்டு, கொடியங்குளம் கேள்விப்பட்டிருக்கீங்கள, கொடியங்குளம் தூத்துக்குடி பக்கத்தில், அங்கே கொடியங்குளத்தில் குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் முடிக்கணும்னு சொல்லிட்டு ராக்கெட் ராஜா டீம் போகுது. உள்ளே போகும்போது கொடியங்குளம் குமார் இல்லை. சரி, வந்துட்டு சும்மா போகக்கூடாது, உள்ளே ஒருத்தருக்கார் அவரை முடிச்சிடுறாங்க. அவர் பேர் செந்தில்குமார். அவர் வந்து பொறியியல் கல்லூரியுடைய பேராசிரியர், அவருடைய மருமகன். அந்த கேஸுக்கும் சாட்சி இல்லை. இடையிலோட ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்தாரில், நம்ம சிறுத்தை படத்தில் கார்த்திக் வந்து திருடனா சித்தரிச்சு பண்ணியிருந்தார் ராக்கெட் ராஜா. அது வந்து ராக்கெட் ராஜா பற்றி தெரிஞ்சவங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அவர் திருட்டு பண்ணுற கேரக்டர் கிடையாது. வெட்டுறது, குத்துறது, கட்ட பஞ்சாயத்து, இந்த டீல். அந்த படம் டைப்பில் கூட அந்த படம் மேலே வழக்கு. ஆமாம். ராக்கெட் ராஜா சார் சென்னையிலோட ஒரு முறை வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துக்கிட்டாப்புல, வள்ளூர் கூடத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்காக. அது நாடார் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பேசும்போது, தம்பி இந்த மெட்டல் வந்து வேறு மெட்டல்ப்பா, அவர் பேசுகிற துணி சொல்கிறேன், தம்பி எங்ககிட்ட இருக்கிற மெட்டல் வேறப்பா, உங்ககிட்ட இருக்கிற மெட்டல் வேறப்பா, உங்கள் மெட்டல் வந்து வெட்டிட்டு நிற்கும்பா, எங்கள் மெட்டல் வந்து வெட்டிட்டு ரிட்டன் வந்து மறுபடியும் வெட்டுறது ரெடி ஆகும்பா. அது ஓப்பனாக அது ஒரு. அது ரெண்டாவது வந்து எங்கள் மெட்டல் வந்து
இந்தியாவிலே கிடையாதுப்பா அப்படின்லாம் பேசி அந்த தொண்டரில் ஊசி பேத்துற மாதிரி. தம்பி தப்பாக சொல்லக்கூடாது, வான்ட்ட இருக்க மெட்டல் வேற, என்கிட்ட இருக்கிற மெட்டல் வேற. செல்வி நாடார் வந்து உங்களுக்கு காமராஜர் ஆதித்யநாத் கழகம்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சிக்கு தலைவராக இருந்து நாடார் மக்களை அரவணைச்சு அதன் மூலமாக வந்து தனக்கு மேலே இருந்த அந்த ரவுடி இமேஜ், தாதா இமேஜ் அதெல்லாம் உடைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்தாரு. அதே மாதிரி இவரும் ஒரு கட்சி ஆரம்பித்தார். காமராஜர் நாடார் கழகமும் ஒரு கழகம் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அந்த கட்சி வேண்டான்னு சொல்லிட்டு பனங்காட்டு படை அப்படின்னு ஆரம்பித்து அதில் வந்து ஆலங்குளம் வேட்பாளராக அரிநாடாரை போட்டுட்டு அந்த அரிநாடாருக்கு பிரச்சாரத்துக்காக ஹெலிகாப்டரில் வந்தாப்புல. அது இருக்கிற அத்தனை அரசியல்வாதியும் டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னையா அது இருக்கிறது ஒரே ஒரு ஊரில் தான் போட்டிடுறாங்க வேட்பாளர், ஹெலிகாப்டர்லேருந்து பிரச்சாரம்னு சொல்லிட்டு. எதுக்குன்னா அந்த அளவுக்கு பணபலமும் படைபலமும் ரொம்ப அதிகம், கிளவராக பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போட உங்களுக்கு போலீஸ் தேடுன்னு வச்சுக்கலேன், மற்றவங்களாம் தேடுறாங்கன்னா சென்னையில் தேடலாம், இல்லை அவர் ஊரில் தேடலாம். இல்லை இவரை தேடுறதா மகாராஷ்டிராவுக்கு வேறு போகணும். ஏன்னா ஒரு மாமனார் ஊர் அங்கே தான் இருக்குது. எப்படி சென்னையில் வந்து இந்த சினிமா பஞ்சாயத்துலாம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு வெங்கடேச பண்ணையார் கூப்பிட்டு வந்துட்டு அந்த பஞ்சாயத்துலாம் போயிட்டுருக்க காலகட்டத்தில் இவர்கிட்ட வந்து ஒரு பெரிய சினிமா ஃபைனான்சர் வந்து நிற்கிறார். இப்போ ராக்கெட் ராஜா வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த பஞ்சாயத்தை முடித்து அந்த ஃபைனான்சருக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை ஒரு என்ன சொல்கிறாங்க சிங்கிள் பேமெண்ட்டாக வாங்கி கொடுத்ததா ஒரு தகவல் உண்டு கோடம்பாக்கம் வட்டாரத்தில். அதில் அவர் ரொம்ப மெய்சிலெடுத்து போயிட்டு வீட்டை கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சுருக்கார். அவங்க வீட்டில் அவருடைய மகளுக்கும் இவருக்கும் காதல் மலர்ந்து அவன் அந்த மும்பை மாப்பிள்ளை ஆயிடுறார். மகாராஷ்டிராவில் தான் பெரும்பாலும் இருக்கிறது. அந்த மகாராஷ்டிராவிலேயும் வந்து அந்த மாமனாருக்காக ஏதோ சில பஞ்சாயத்து பண்ண போய் மகாராஷ்டிராவிலேயும் ஒரு மேலே வழக்குகள் இருக்குது, கர்நாடகாவிலையும் வழக்குகள் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் வழக்குகள் இருக்குது. நினச்சப்போ விமானத்தில் சுற்றக்கூடியவர் தான். மற்ற ஆட்கள் மாதிரி அதிகமாக காரில் வரக்கூடிய ஆள் இல்லை. மகாராஷ்டிரா, மும்பை, உங்கள் ஊர் தூத்துக்குடி, சென்னை எல்லாம் சாதாரணமாக சென்னையில் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் வர்றது போகிறது. ஆனால் ரொம்ப பாதுகாப்போட 100 பேரோட வர அளவுக்கு தான் கூடவே இருக்க மாட்டாங்க. 100 பேர் தூரமாக இருப்பாங்க. எப்பவுமே கன்னோட தான், ஒரு எச்சரிக்கையோட தான், எந்த நேரமும் உயிருக்கு ஆபத்துன்றது அவர் உணர்ந்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இப்போது அவருக்கு த்ரெட் இருக்கா? இப்போவும் த்ரெட் இருக்குது. இப்போவும் வந்துட்டு அவர் அதாவது கட்டத்துறை வந்து இவங்க டீம் பண்ணிச்சு இல்லையா, அந்த கட்டத்துறையை எப்படி பண்ணாரோ அதே மாதிரி ராக்கெட் ராஜா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு ஒரு குரூப் வந்து இப்போவும் இருக்குன்றதை இவருக்கும் தெரியும், போலீஸுக்கும் தெரியும். அடுத்து கடைசியாக அவர் மேலே என்ன வழக்கு போட்டப்பட்டுச்சு? இப்போ சிறையில் இருக்காரா இல்லை வெளியே இருக்காரா? இல்லை, இப்போ எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் சென்னையில் ஹயாத் ஹோட்டல்னு ஒரு புகழ்பெற்ற ஹோட்டலு, அந்த ஹோட்டலில் வந்து நண்பர்களோடு அப்படியே முகாமிட்டு ஏதோ இந்த பனங்காட்டு படை கட்சி பணிகளுக்காக வந்திருக்கிறன்ற மாதிரி வந்து தங்கியிருந்தார். இருந்தாலும் போலீஸில் வந்துட்டு மேலே ரெக்கார்டெலாம் இருந்தனால டிசி அரவிந்தன் சொல்லிட்டு டீனரில் இருந்தார். அவர் டீம் வந்து அவரை ரவுண்ட் பண்ணி பிடிச்சாங்க, அவரை கொண்டு போனாங்க. அப்புறம் அவர் ஏதோ ஜாமீனில் வந்தார். அதான் இந்த மாதிரி ஒரு வழக்கு காரணமாக பிடிப்பாங்களே தவிர கொலை பண்ணிவிட்டு தப்பிச்சிட்டாரு, அந்த கொலை கேஸுக்கு அவரை பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் இல்லை, போலீஸ் ரெக்கார்டில் இல்லை. அவர் கிளவராக இருக்காரா, உண்மையிலேயே அவர் நிரபராதியா அப்படின்றத வந்து சட்டமும் காவல்துறையும் தான் சொல்லணும். நம்ம பார்வையாளர் நம்ம இருந்து பார்க்குற வரைக்கும் ராக்கெட் ராஜான்றவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு மனிதர். அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம ஒன்றும் கற்றுக்க வேண்டியது ஒன்றும் இல்லைனாலும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் போதும். ஏன்னா சரியா தவிர அந்த மாதிரி ஒரு இமேஜ் தேவையில்லை. நன்றி சார். நன்றி முத்து. Taste Daily. Taste the Daily. 777 in Tasty Treat. ஹெல்தியான சமையலுக்கு நல்லெண்ணெய். ஒரிஜினல் டேஸ்டிக்கு 777 செக்கு நல்லெண்ணெய். நல்லது உணவுக்கும் உடலுக்கும். 777.